மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் ரொம்ப சிறப்பாகவே அமையும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக உங்களுக்கு அமைந்துவிடும். மதியத்திற்கு மேல் சில பிரச்சனைகள், சில தடைகள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் எந்த ஒரு காரியத்திலுமே பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்கள் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பது ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தினமாக இது அமைந்துவிடும். சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மாலைக்கு மேலே கொஞ்சம் சிறப்புகள் உண்டு. காலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்து விடுகிறது. நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். தனிப்பட்ட வாழ்க்கை, காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படும். நண்பர்களுடைய ஒரு உதவி சிறப்பாக அமையும். நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முறைப்படி கையாண்டு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாகவும் வெற்றியை தேடித்தரக்கூடிய அளவிலும் அமையும். சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு மேல் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மிருகசீட நட்சத்திரங்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாகவே அமையக்கூடும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அதாவது சில நேரங்களில் சொல்லுவாங்க, கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும் என்று. அது மாதிரி சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தோன்றலாம். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீர்வு என்பது ரொம்ப சிறப்பானதாக அமையும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் மன உளைச்சல்களை தவிர்த்து ஒரு அளவுக்கு நிதானமாக அந்த தினத்தை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையற்ற வாக்குவாதங்கள், ஒரு கவலைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாலை வேளையில் நன்மைகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான தினமாகவும் சந்தோஷகரமான ஒரு தினமாகவும் அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்படும். சில நேரங்களில் மனத்தளவில் சில பாதிப்பு. என்னன்னா நம்ம எடுத்தது எதுவுமே சரியா இல்லை, நமக்கு வரதெல்லாம் ஏன் இப்படி, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அது எல்லாருக்கும் தான் ஏற்படும். எல்லாருக்கும் அது இருக்குன்றதை நீங்க உணரணும். உங்களுக்கு மட்டும் அது உரித்தானதல்ல. சில நாட்கள் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமையக்கூடும். அதனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முதல்ல சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. தனலாபங்களும் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அடுத்து சிம்மராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், எதிர்பாராத சில செலவினங்கள் இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு இலக்கை நோக்கியதாக அமைவதால் அதனால உங்களுக்கு மன வருத்தம் இல்லை, நன்மைகளே அதிகம் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. ரொம்ப ஒரு பிஸியான டே அப்படிம்பாங்க, அது மாதிரியான ஒரு தினமாக இருக்கிறது. ஏகப்பட்ட அலுவல்கள் தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து தொலைபேசியில் கால்ஸ், ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, அப்புறம் வெளிநாட்டிலேருந்து சில செய்திகள் வருவது போன்ற ரொம்ப ஒரு பிஸி டே சொல்லலாம். அது மாதிரியான ஒரு நாளாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் கடுமையான உழைப்புகள் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம், எண்ணிய எண்ணம் போல செயல்பாடுகள் எல்லாம் அமைந்து வெற்றி வாய்ப்பை பெற்று தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான தினம். எதிர்பாராத நன்மைகள், திருப்பங்கள் எல்லாம் தரக்கூடிய தினம். சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சில நேரங்களில் சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ்மேனாக இருக்கும் பொழுது, இல்லைன்னா நீங்கள் தொழில் அலுவலில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு பாராட்டுதல்கள், சில புதிய விஷயங்களை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையாண்டாலும் ஒரு தனித்தன்மை வெளிப்பட்டு அதில் வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு செயல்பாடுகள், இதெல்லாம் நிறைந்த அதான் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு நல்ல தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு கவனமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அதே போல சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனாலும் தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுது நல்ல பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான தினம். பேசக்கூடிய பேச்சுக்கள்ல நாவன்மை சிறப்பாக இருக்கும். எல்லாராலும் பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப நயமா நீங்க அதை கையாண்டு பெரிய வெற்றிகளை தேடித்தரக்கூடிய அளவில் சிறப்புகளை பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள். ரொம்ப நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். ஆனால் இறுதியான வெற்றி உங்களுக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. விசாக நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான தினம். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதித்து காட்ட முடியும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். நீங்க அயல்நாடு போன்ற விஷயங்கள்லாம் போகணும்னு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு காலகட்டம் கனிந்து வரும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள், சுப செய்திகள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதைத்தாலும் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக ஏற்படும். நீங்கள் செயல் வீரராக திகழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அதில் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. கொஞ்சம் சோதனை மிக்க ஒரு தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நம்ம எதையோ நினைச்சு எதையோ ஆரம்பிக்க பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு சான்சஸ் கூட இருக்கிறதால
நீங்க ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல தினம். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் உங்களுடைய முயற்சிக்கும் சிறப்பான வெற்றிகள், தனலாபம் எல்லாமே ஏற்படக்கூடிய தினம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சோதனைகள் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னடைவுகள் நிறைய ஏற்படும். அதனால ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில தவறான முடிவுகளால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். இவரை சந்திக்கவே முடியாது என்று நினைத்தவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய இடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆதாயங்கள், நம்ம தொழிலதிபராக இருக்கும் பொழுது அந்த தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள், ரொம்ப எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிற இடத்துல அப்படியே உயிர் கொடுத்தா போல சில நல்ல நிகழ்வுகள், புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சேருதல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிற ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. எல்லா வகையிலும் லாபங்கள் உண்டு. இதில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் ஏற்படலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளை எல்லாம் வென்று வெற்றி வாகை சூடுவீர்கள். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சில மருத்துவ உதவி மூலம் நல்ல ஒரு மாற்றங்களை தருவதற்கான தினமாக அமைகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிந்து செயல்படுறது மட்டும் இல்ல, நம்பிக்கையோடும் செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அனாவசிய பயங்களையும் சந்தேகங்களையும் தவிர்ப்பது நல்லது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், ஆனால் வெற்றிகள் சிறப்பாகவே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகளும் தனலாபங்களையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமைந்துவிடும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு குழந்தைகளால ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படும். சில நேரங்களில் சில சுப செலவுகளுக்கான ஒரு நேரமாக அமைகிறது. குழந்தைகள் பிறக்கணும்னு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு சுகப்பிரசவம், நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு. சில நீண்ட நாள் கனவுகள், அதாவது வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள், அதிலெல்லாம் அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவது, அதற்கான முனைப்பில் இறங்கி அதில் வெற்றி காண்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினம். மனசுல இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி மனம் சாந்தி அடையக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கடுமையான உழைப்புக்கு பிறகு சிறப்பான வெற்றிகளை காண்பார்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சிறப்பான வெற்றிகளை எல்லாம் மீட்டு தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது.